பீர்க்கங்காய் கொசு தான் பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு அரை காய் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு காய் வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், இல்லைன்னா அரை ஸ்பூன் கூட போகிறோம். இதை எடுத்துகிட்டு வாணால எண்ணெய் வச்சாச்சு. இப்போது புளி வந்து எவ்வளோனா ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை ஊற வச்சுருங்கோ. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அடுப்பில் வானா வச்சாச்சு. இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு வெடித்த உடனே நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு எப்பயுமே வந்து வெடிக்காமல் இருந்ததுன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டால் நல்லா வெடிச்சிடும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுடுறோம். போட்ட உடனே பெருங்காயம், அதுவும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு 2-3 துண்டு போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா வறுத்துருங்கோ. வறுத்ததுக்கப்புறமா பச்சை மிளகாயை நம்ம அடுத்தது போட போகிறோம். கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியானதுனால உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருகலாக எடுத்து இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது. பச்சை மிளகாயும் இப்போ போட்டாச்சு. அதையும் நல்லா வறுத்துருங்கோ. ஆனால் என்ன ஒன்றா பச்சை மிளகா போட்டோன்னே கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, படன்னு வெடிக்கும். ஏன்னா கீரி இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காயும் போட போகிறோம். அதில் தக்காளி திருத்தினதையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காய் சீக்கிரமாகவே வெந்தக்கூடிய காய் தான் இது. குக்கரில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அதை வேகிறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுங்க. அதையும் நல்லா அந்த வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு டம்ளர், ஒரு 1.5-2 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பீர்க்கங்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணணும். அதை மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், சீக்கிரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆகிடுது. அதான் புளி தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த சிறிய எலுமிச்சை அளவு. அதை வந்து அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது இதுக்கு தேவையான நம்ம காரப்பொடி அதை சேர்க்குறோம். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பையும் தேவையான அளவு போட்டுட்டு இப்போ அதை கொதிக்க விடுறோம். இது ஒரு சிம்பிளான கொசு தான். இது கொதிக்க விட்டு சில பேர் வந்து ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு கூட நீங்கள் சுருக்கிக்கலாம். வெத்த குழம்பெல்லாம் டிஸ்டன்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா புளிக்காய்ச்சல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி திக்காகவும் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுத்து. இது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல், அப்புறம் அரிசி உப்புமா, இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோடதை போடுங்க. சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனியன் வேணுங்கிறோம், ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?